ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு 7 ஜென்ம பாவம் தீர்ற மாதிரி ஜனவரியுடைய இந்த 10 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அருமை பெருமைகளை அறிந்து நீங்கள் தாய்நாட்டையே நேசிக்கிற மாதிரி இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நேசத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் இந்த 10 நாட்கள் திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கணும். அப்போ தான் எதிர்பார்த்து காத்திருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும், எதிர்ப்புகளும் உங்களுக்கும் அடங்கும். அதை விட தள்ளி போன வழக்குகள்லாம் உங்கள் பக்கமே தீர்ப்பு சாதகமாக வரும். அப்புறம் நீங்கள் சிலர்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மாற முடியும். ஒரு சொத்தை விற்று மறு சொத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலை உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு ஏற்படும். சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க. தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க. உங்களுடைய நிர்வாக திறமையானது அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்களானது இந்த 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. இனி குழம்பாம பெரிய முடிவுகள் எடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒன்று சேருவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்பாங்க. குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்கள் தம்பதிகளுக்கு வாரிசானது உண்டாகும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. எல்லாத்துக்கும் மேலே உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையானது உயரும். இது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம். அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ல் இந்த 10 நாட்கள் கேது தொடர்றாரு. இதனால் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோவிலுக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா குடும்பத்தினருடன் சென்று நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு திரும்பி வர முடியும். அப்புறம் ராகுவும் 6வது வீட்டில் நிற்கிறதுனால மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. எதிரிகள் நினைத்து கவலையே பட வேண்டாம். டைரக்ட் எதிரிகளாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவங்களால நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. அப்புறம் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க. அப்புறம் பொது விழாக்கள், அப்புறம் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பால்ய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் பால்ய நண்பர்கள் கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உதவிகள் கிடைத்து உங்களுக்கு வெற்றிகள் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாப வீட்டில் அமரும்போது செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள்லாம் தானாக தேடி வரும். ஷேர் மூலம் பணம் வரும். ஆனால் ராகு 5வது வீட்டில் நிற்பதனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். அவர்களுடைய படிப்பு விஷயமாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மகளுடைய திருமணத்துக்காக வெளியில் கடன் வாங்க வேண்டியது கூட வரும். மகனுடைய நட்பு வட்டத்தை கண்காணிக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை தொடர்பாக உடன் பிறந்தவர்களை கலந்து ஆலோசிக்கணும். இல்லைனா அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். கர்ப்பிணிகள் கூட பயணங்களை இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது. மீறி பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா பிரச்சனை வரும். அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் நிற்கிறதுனால வீண் அலைக்கழிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும். பிள்ளைகள்லாம் பிடிவாதமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு தாமதமாக வரும். மனதில் இனம் புரியாத கவலைகள் போகும். தன்னம்பிக்கை குறையும். திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீங்க. தங்க நகைகளை இரவல் வாங்கவோ தரவோ கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ஆடம்பர செலவுகளை இந்த டைம் குறைத்து சேமிக்க தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் அப்போ தான் மகிழ்ச்சியானது உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ள அளவுக்கு நெருக்கமாகுவீங்க. திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வீடு உங்களுக்கு களை கட்டும். வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறை அமைக்கக்கூடிய முயற்சி பலிக்கும். தந்தையுடன் மோதல்கள்லாம் விலகும். அவர் திருந்த நோய்கள்லாம் விலகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் உங்களை பிரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதை விட உயர்கல்வி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் உங்களை பிரிவாங்க. அதுவும் தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும். அப்புறம் வீட்டில் உங்களுக்கு இந்த டைம் எதிர்பாராத பணவரவு, திடீர் யோகம், சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருப்பவர்களோடு நட்பு, வாகன அமைப்பு போன்ற சுப பலன்களும் ஒரு பக்கம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இந்த 10 நாட்கள் கிரகங்களால் ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது.
7 ஜென்மம் பாவம் நீங்கிற மாதிரி உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மாறி 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 வந்து கிடைக்க போகுது. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கியவர்களோடு போட்டி போட்டு முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வட்டிக்கு வாங்கி கடையை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொண்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையால் லாபமிட்டு வெற்றியானது பெறுவீங்க. இதை விட திடீரென லாபம், பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தம் இதெல்லாம் உங்களுக்கு கூடி வரும். மருந்து, உணவு, ரியல் எஸ்டேட் வகைகளில் உங்களுக்கு லாபமானது உண்டாகும். கூட்டு தொழிலில் கூட உங்களுடைய பங்குதாரர்களால் உங்களை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனைகள் செய்த நிலையெல்லாம் மாறும். இனி பணிந்து போங்க. இந்த டைம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பணிகளை முடிப்பதிலிருந்த தேக்க நிலைகள்லாம் வந்து மாறும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வருட தொடக்கத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து வரும். அப்புறம் கணினித்துறையில் உற்சாகத்தோடு காணப்படுவீங்கணும். அப்போ தான் பணி சுமையெல்லாம் உங்களுக்கு குறையும். இல்லைனா பணி சுமை அதிகமாக இருக்கும். அதனால் பணி சுமை குறைவதற்கு நீங்கள் நல்லா பொறுப்போடு நடந்து கொள்ளணும். ஸோ உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எச்சரிக்கைகளானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளத்தோடு உலாவக்கூடிய மாதிரி உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்து அனைத்துமே விலகி நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக்கிட்டாவே போதும், அந்த அதிசயம் நடக்கும். அப்புறம் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சொல்லுங்கள். அப்படி சொன்னால் தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். திருமண பாக்கியம் கைகூடி வருவது, நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கேட்டவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த அதிசயங்கள் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நீங்கள் மனம் விட்டு பேசணும். எந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ மனம் விட்டு பேசி உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியது இந்த 10 நாட்களில் வரும். வெளிநாடோ வெளிமாநிலமோ எந்த பயணங்களாக இருந்தாலும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பயணங்களையும் மேற்கொள்ளுங்க. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கூட படிப்பில் நாட்டமானது அதிகரிக்கும். நினைத்த மதிப்பெண்களும் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமாக அமையும். ஸோ துலா ராசிக்காரங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நட்சத்திரத்துக்கேற்ப பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ துலா ராசிக்காரங்க, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் 10 நாட்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமானது உண்டாகும். அப்புறம் அனைவரிடமும் அனைத்தடுத்து செல்லணும். அப்போ தான் உங்களுக்கு பணவரவு கூடும். அப்புறம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவுகள் வந்து உண்டாகும். காரிய தடை தாமதம்லாம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் 10 நாட்கள் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும். வசிக்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதி உதவியெல்லாம் கிடைத்து வெற்றி வாகையை சூடுவீங்க. அப்புறம் விசாகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த 10 நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் உற்சாக பணிகளை வந்து நீங்கள் செய்வீங்க. கவனித்து அலுவலக வேலைகளை தாமதம் இல்லாமல் செய்வீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதை விட நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு முன்னேற முயற்சி செய்கிற கனவு உங்களுக்கு நினைவாகும். ஸோ இது விசாகத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவக்கிரக சன்னதியை 9 முறை வலம் வரணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணதை துலா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் வந்து இந்த 10 நாட்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.